இப்போ எனக்கு ஒண்ணும் இல்ல. எப்பா நீங்க எப்படி வேணா போயிடுங்க. போயிட்டு நீங்க வாழுங்கன்னு சொல்லிட்டா நான் நிம்மதியா சொல்றேன். இன்னைக்கே கூட நான் உங்க வீட்டுக்கு தேடி நான் வந்துருவேன். ஆனா என்ன சொல்றது? நீ எங்க போனாலுமே உங்களை தேடி வெட்டுன்னு சொல்ல நான் சாகத்துக்கு இன்னைக்குமே நான் ஃபீல் பண்ணல. ஆனா என்னால நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதுதான் என்னால யோசிக்கவும் முடியல. 2026 ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே இந்த வருஷத்துல ஒரு சாதி ஆணவ கொலை நடந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்க குமுடிப்பூண்டி அகரம் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அருணா. இவங்க VAO-வா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களும் பழனியை சேர்ந்த சிவபாரதின்றவரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவரும் வந்து பாத்தீங்கன்னா VAO-வா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவங்க 2 பேருமே பக்கத்து ஏரியால இருக்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் நண்பர்களா தான் இருந்திருக்காங்க. அது நாளடைவுல காதலாவும் மாறி இருக்கு. இந்த சிவபாரதியுடைய வீட்டுல வந்து இவங்களுடைய லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அருணாவுடைய வீட்டுல வந்து இவங்களுடைய லவ் அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா இவர் வேற சாதின்றதுனால அக்செப்ட் பண்ணிக்கல. அருணாவுடைய லவ் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சவனே இவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம குடும்பத்துக்கு லவ்லாம் செட் ஆகாது, நீ சொந்தக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அருணாவுடைய அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்ல வேலை செய்யறாரு. அவரு சிவபாரதிக்கு கால் பண்ணி மிரட்டிட்டுலாம் இருந்திருக்காரு. இப்படி இருக்க டிசம்பர் 29ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அருணாவுடைய வீட்டுல அருணாவை செம்மையா அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாயில வலுக்கட்டாயமா பூச்சி மருந்த ஊத்திருக்கானுங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. எப்படியா அவங்க பொழைச்சறாங்க. அப்போ அருணா ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு தெரியாம சிவபாரதிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. எங்க வீட்டுல என்ன அடிச்சு பில்லு மருந்த என் வாயில ஊத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கும்பர முருக தான் நம்மள காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மெசேஜ் அனுப்பிச்ச உடனே அவங்க இறந்து போயிருக்காங்க. இந்த ஆதாரத்தெல்லாம் சிவபாரதி போலீஸ் கிட்ட காமிச்சிருக்காரு. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆணவ கொலைகளுக்கு கடுமையான சட்டம் எடுத்துட்டு வரணும். நம்மளும் தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா அதை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.